வெல்கம் டு ஆத்மா. தற்கொலை நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு வெறும் 3 நாள் வருத்தம். அதன் பிறகு அது அனைவருக்கும் ஒரு செய்தி. எந்த தற்கொலையும் யாருக்கும் புத்தி புகட்டியது இல்லை. மாறாக அது உறவுகளுக்கு ஆத்திரத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. மரணம் ஒரு வழிப்பாதை. இதில் பயணித்தால் திரும்ப முடியாது. வாருங்கள், ஆத்மாவிற்குள் செல்லலாம். வாங்க, வா பிரியா. வாமா, அங்க உட்காரு. உட்காரம்மா. எங்களால நம்பவே முடியல. என்னாச்சு? மாப்பிள்ள நல்லா தானே இருந்தாரு. கல்யாணமே வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தான். என்னைக்கு உங்க பொண்ணு பிரியாவை பார்த்தானோ அன்னையிலேருந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தான். என்னைக்கு அந்த பையன் மோகன் செத்தானோ அன்னையிலேருந்து பயந்தே செத்து போயிட்டான். அந்த பையன் செத்து போனதுலேருந்து எப்ப பார்த்தாலும் என்கிட்ட, அம்மா அவன் அங்க நிக்கிறான் இங்க நிக்கிறான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என் கூடயே இருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அழாதீங்க. அவனுக்கு ரொம்ப இலகின மனசு. எல்லா விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படுவான். டாக்டர் கிட்ட காட்டுனீங்களா? டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனோம். எல்லாமே நார்மல் தான் சொல்லிட்டாங்க. ரொம்ப பயந்து போயிருக்கான்னு சொல்லிட்டு பாதிரியார கூட்டிட்டு வந்து மந்திரிச்சும் பார்த்துட்டோம். ஒரு குறையும் இல்ல. இப்படி அவங்க அப்பா போன மாதிரி இவ்வளவு அற்ப வயசுல போயிருவான்னு கனவுல கூட நான் நினைச்சு பார்க்க. எல்லாம் என் தலை இழுத்து. மாப்பிள்ள இறந்த செய்தி கேள்விப்பட்டதுல இருந்து பிரியா எதுவுமே சாப்பிடல, அழுதுகிட்டே இருக்கா. தனியா பேசுறா, அழுகுறா, பயப்படுறா. அவ வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு பயமா இருக்கு. வாழ்க்கையில நினைச்சது எதுவுமே நடக்கிறது இல்லைங்க. நடக்கிறது எதுவுமே நிலைக்கிறதும் இல்லை. என் பையன் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரே பொண்ணு உங்க பொண்ணு பிரியா தான். அதான் அவன் ஆசைப்பட்டபடி இந்த கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா பண்ணணும்னு நாங்க பிரியப்பட்டோம். எல்லாமே போச்சு. பிரியா, நடந்ததை நினைச்சு கவலைப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இனி நடக்க போறது நல்லதா நடக்கணும்னு மனசு தேத்திக்கும். அப்பா அம்மா சொல்ற ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. உங்களுக்கு ஆறுதல் சொல்ல நாங்க வந்தோம், ஆனா நீங்க எங்களுக்கு ஆறுதல் சொல்றீங்க. என்ன பண்றது, எல்லாம் விதி. உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ண என் பையன் கட்டிக்க கொடுத்து வைக்கல. என் வாழ்க்கையில நான் நினைச்சு எதுவுமே நடந்ததில்லை. ரொம்ப கவலைப்பட்டு உங்க உடம்பு கெடுத்துக்காதீங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வா. சகுந்தலா, தண்ணி கொண்டாமா. இந்தாங்க. பிரியா, ஏண்டி இப்படியே உட்கார்ந்துருக்க? ஏண்டி காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடல, வந்து ஏதாவது சாப்பிடண்டி. பிரியா, வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்ல. கிடைச்சதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ கத்துக்கணும். நீ ஒண்ணும் கவலைப்படாத. இப்ப நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவு நினைச்சு மறந்துருமா. நல்ல வேளை அந்த கபிலம் கூட உனக்கு கல்யாணம் ஆகல. அப்படி ஆயிருந்தா இந்நேரம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஐயோ, எல்லாம் நம்ம செஞ்ச புண்ணியம். ஏய், இதெல்லாம் நம்ம பாவண்டி. இந்நேரம் கபிலன் கூட கல்யாணம் நடந்திருந்தா அந்த சொத்தெல்லாம் நமக்கு வந்திருக்கும்ல. என்னங்க, பொண்ணு வாழ்க்கையை விட பணம் தான் பெருசா உங்களுக்கு? அட ஆமாண்டி, எனக்கு பணம் தான் முக்கியம். நானே கல்யாணம் நடக்கலன்னு காண்ட்ல இருக்கேன். இவ வேற.
உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. எப்படியாவது போங்க. பிரியா, பிரியா, கபில வந்திருக்கேன் பிரியா. அப்பா, கபிலன் சார் கூப்பிடுறாரு. என கேட்கலையம்மா. பிரியா, பிரியா, அப்பா கூப்பிடுறாருப்பா, கேக்குதே. இல்லையம்மா, எனக்கு சுத்தமா கேட்கலையேப்பா. பிரியா, போய் பாருங்கப்பா. என்னம்மா நீ? வெங்கடேஷ் சொல்லுப்பா. வீடு வைக்கணும்னு சொன்னீங்கல்ல, நல்ல பார்ட்டி வந்திருக்கு, வர்றீங்களா? எங்கப்பா வரணும்? வள்ளிக்குப்பம் பக்கத்துல சுடுகாட்டுக்கு வரணும். அந்த ஏரியா எனக்கு தெரியாதேப்பா. ஆனா சுடுகாட்டுக்கு வந்து கால் பண்ணுங்க, நான் வந்து உங்களை பாக்குறேன். சரியா? சரிப்பா, நான் அந்த கலர் தோட்டத்துக்கு வந்துடுறேன்ப்பா. சீக்கிரம் கிளம்பி வந்துருங்க. சரி, இந்த உடனே வந்துடுறேன்ப்பா. சரி, வாங்க. உடனே வந்துடுறேன். அம்மா, கபிலன்லாம் வரலம்மா. சொன்ன கேட்கவே மாட்டேங்கிறேன். சகுந்தலா, என்னங்க? அம்மா வெங்கடேசன் ஃபோன் பண்ணினா ஒரு நல்ல பார்ட்டி வந்திருக்கான், நான் போயிட்டு வந்துடுறேம்மா. என்னங்க இந்த நேரத்துலயா? ஆமா, கலர் தோட்டம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. ஐயோ, சுடுகாட்டு பக்கம் இந்த நேரத்துல யாராவது போவாங்களா? ஏய், அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும்டி. நான் போயிட்டு வந்துடுறேன். வர லேட் ஆகும். சரி போங்க. ஆட்டோ ஆட்டோ, எங்க சார் போனோம்? இந்த வள்ளிக்குப்பம் கலர் தோட்டம் வரைக்கும் போகணும்ப்பா. சுடுகாட்டுக்கா? இந்த நேரத்துலயா சார்? அங்க என்ன சார் வேலை? ஒரு முக்கியமான வேலை இருக்குப்பா. சார் ராத்திரி நேரம் சார், அங்கெல்லாம் பேய் பிசாசு நடமாட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உஷாரா ஜாகிரதையா இருங்க சார். அதெல்லாம் நாங்க பார்க்காத பேயா? சரி சரி, வண்டி எடு போலாம். மீட்டருக்கு மேல 200 ரூபாய் சேர்த்து கொடுங்க சார். பாத்துக்கலாம் பாத்துக்கலாம், போ. இந்த நேரத்துல இப்படி ஒரு சவாரி. ஆட்டோ, என் பக்கத்துல யாரோ உட்கார்ந்துருக்க மாதிரி தெரியுதே. யாரும் இல்லையே சார். ஏன்பா, கண்ணாடியில உட்கார்ந்துருக்க மாதிரியே இருக்கேப்பா, ஆனா பக்கத்துல யாருமே இல்லையேப்பா. சார் ராத்திரி நேரத்துல உளராதீங்க சார், கம்முன்னு வாங்க சார். சார், நல்லா இருக்கீங்களா? உங்களை சாருன்னு கூப்பிடக்கூடாதுல்ல, அங்கிள். நீங்க செத்துறக்கூடாதுன்னு தான் என் இடத்த உங்க பேர்ல மாத்தி கொடுத்தேன். ஆனா அநியாயமா என்ன சாவடிச்சிட்டீங்களே. இது நியாயமா அங்கிள்? யாரியா நீ? ஏன்பா, யார்பா இது? என்ன சார் தனியா பேசிட்டு வரீங்க? என் பக்கத்துல யாரோ ஆவி ஆவி மாதிரி இருக்கு. உன் காதுல விழுகலையா? சார் காமெடி பண்ணாதீங்க சார். நீங்க ரோட்ல ஒரு ஈ கக்கா கூட இல்ல, ஊரே அமைதியா இருக்குது. நம்ம 2 பேரை தவிர வேற யார் சார் இங்க இருக்கிறாங்க? நீங்களும் நானும் தான் சார் பேசிட்டு வரோம். எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள், எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லை. அதான் உங்களை எல்லாம் பார்த்ததும் புது சொந்தம் கிடைச்ச ஃபீல் வந்துச்சு. ஏப்பா, ஒண்ணும் தெரியாதுப்பா, நான் ஒண்ணும் பண்ணலப்பா, எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. சார் டென்ஷன் பண்ணாம பேசாம வாங்க சார், வண்டி ஓட்டும்போது. எங்க கிளம்பிட்டீங்க? என் வீட்டை விற்கவா? அடுத்தவன் அழிச்சு ரொம்ப நாள் வாழ முடியாது. வேணாப்பா. நான் போறேன், ஆனா திரும்ப வருவேன்.
ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ? பிரம்மையா தான் இருக்கும். ஏன்பா வெங்கடேஷ், நான் சத்தியமூர்த்தி பேசுறேன்ப்பா. நான் வள்ளிக்குப்பம் பக்கத்துல இருக்கிற சுடுகாட்டுக்கு வந்துட்டேன். நீ எங்கப்பா இருக்க? ஹலோ, என்ன சத்யானே? நான் வீட்டில் தான் இருக்கேன். நீங்க என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்றீங்க? ஆமா, சுடுகாட்டில் இப்போ என்ன உங்களுக்கு வேலை? என்னாச்சு உங்களுக்கு? ஏன்பா நீ தானேப்பா பார்ட்டி இருக்காங்க உடனே புறப்பட்டு வள்ளிக்குப்பம் சுடுகாட்டுக்கு வர சொன்ன. என்னண்ணே உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணவே இல்லையே. இந்த நேரத்துல நடுராத்திரி 12 மணிக்கு எந்த மழையனாவது சுடுகாட்டுக்கு வர சொல்லி ஃபோன் பண்ணுவானா? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? சீக்கிரம் வீடு போய் சேருனே. அந்த இடத்துல பேய் நடமாட்டம் அதிகமா இருக்கு. போனே, சீக்கிரம் வீடு போய் சேரு. சரி, நான் போன வைக்கிறேன். ஏன் சார், பக்கத்துல ஏதாவது ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கா? இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? என் கூடயே வாங்க. நீங்க எந்த ஏரியா? மயிலாப்பூர். மயிலாப்பூர்ல எந்த தெரு? கங்கையம்மன் கோவில் தெரு. கங்கையம்மன் கோயில் தெருவா? வீட்டு நம்பரு 4. 4? நான் அங்கதான் இருக்கேன். நான் மாடியில் இருக்கேன். ஏமாந்தவன் கிடைத்தால் எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைத்தவர்களுக்கு சரியான பதிலடி கொடுத்தது மோகனின் ஆத்மா. என்னதான் பிரியா வயசு கோளாறால் தவறு செய்திருந்தாலும் பிரியாவின் அப்பா சத்யா தனது அனுபவத்தால் அதை தடுத்திருக்கலாம். ஆனால் பேராசை அவர் தடுக்கவில்லை. இந்த மரணம் சத்யாவுடன் நின்றதா அல்லது அவர் மகள் பிரியாவையும் தொடருமா? எந்த வீட்டில் காலம் முழுதும் சந்தோஷமாக வாழலாம் என்று எண்ணிய பிரியாவின் தந்தை சத்யாவின் முடிவு பேராசைப்படுபவர்களுக்கு ஒரு பாடம். ஒரு பக்கம் தன் காதலன் கபிலனின் மரணம், மறுபக்கம் தன் தந்தையின் மரணம். இவை இரண்டும் பிரியாவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. காதலை வைத்து விளையாடிய இவர்களின் உயிரை வைத்து விளையாடத் தொடங்கிவிட்டது மோகனின் ஆத்மா. இனி எவரால் என்ன செய்ய முடியும் பார்க்கலாம். எங்களை இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே. ஐயோ, இந்த பொண்ணை நான் எப்படி கரை சேர்க்க போறேன்? காக்கா 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 காக்கா. என்னம்மா என்னைக்கும் எல்லாமே இன்னைக்கு காக்காக்கு சாதம் வைக்கிற? இறந்து போனவங்களுக்கு படையில வைக்கும் போது காக்காய்க்கு தண்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கணும். அத காக்கா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாம சாப்பிடணும். ஏன் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டா? பிரியா, எல்லாத்துக்கும் எடக்கு மடக்கா பேசுறத நிறுத்தடி. இந்த மாதிரி காக்காய்க்கு படையல் சாதம் வைக்கும் போது காக்கா சாப்பிட்டா செத்து போனவங்களே வந்து சாப்பிட்ட மாதிரி அவங்களோட ஆத்மா சாந்தி அடையுமா. ஆவியெல்லாம் நீ நம்புறியா? மனசுக்குள்ள ஏதாவது நிறைவேறாத ஆசையோட யாராவது செத்து போனாங்கன்னா ஆவியா சுத்துவாங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்கடி. அப்பாக்கு இப்படி ஒரு சாவு வந்திருக்க கூடாதுமா. அவர் செஞ்ச பாவத்துக்கு கடவுள் தண்டனை கொடுத்துட்டாரு. அப்பா என்னம்மா பாவம் பண்ணாரு? நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சாரு, அது தப்பா? அது சரிதான். மோகனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி குடுக்கறேன்னு சொல்லிட்டு கடைசியில ஏமாத்திட்டாருல. அவன் தன்னோட வீட்டு பத்திரத்தை உங்க அப்பா பேருக்கு எழுதி கொடுத்தான். அப்பா அவனுக்கு ஏதாவது கொடுத்திருப்பாரு. சும்மா எழுதி கொடுக்க அவனுக்கு என்ன தலையெழுத்தா? ஏய், வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாதடி. உங்க அப்பா தொழில் தொடங்கறதுக்குன்னு அவன் கால்ல விழுந்து கெஞ்சினாரு. அவன் உங்க அப்பா பேர்ல பரிதாபப்பட்டு அவர் பேருக்கு எழுதி கொடுத்தான்.
உங்க அப்பா அவனை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாரு. இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. உடம்பு முழுக்க எண்ணெயை தடவிக்கிட்டு ஆத்து மணல்ல உருண்டாலும் பிறண்டாலும் ஒட்டுற மண்ணு தாண்டி ஒட்டும். அது தாண்டி கிடைக்கும். உழைச்ச காசுதான் உடம்புல ஒட்டும். அடுத்த காசை ஏமாத்தி வாழ்ந்தவன் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாதுரி. இத நல்லா ஞாபகம் வச்சுக்க. அப்பனும் மகளும் ஆகாசத்துல கோட்டை கட்டினீங்களே, என்ன ஆச்சு? ஏய், ஒன்னதாண்டி கேக்குறேன், என்ன ஆச்சு? எல்லாமே நொறுங்கி போச்சா? இதுக்கு மேலையாவது நல்ல புத்திய குடுப்பான்னு ஆண்டவனை வேண்டிக்க. என்னம்மா நானும் பாத்துட்டே இருக்கேன், விட்டா ஓர பேசிக்கிட்டே போற. எவன் இங்க யோக்கியனா இருக்கான்? முதல்ல நீ அட்வைஸ் பண்றத நிறுத்து. எல்லாம் எனக்கு தெரியும். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உன் வேலை எதுவோ அதை மட்டும் நீ பாரு. சும்மா இப்படி பேசி பேசி என்னையும் மேல அமிச்சிடாத. அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரா செத்து போறத பார்த்தா எனக்கே ஷாக்கா இருக்கு. அடுத்து என்ன நடக்குமோன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குமா? ஏமா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? வாழ்க்கையில நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைக்கல. ச்சே, என்ன வாழ்க்கை இது? அடுத்த ஜென்மத்தியாவது பெரிய பணக்காரங்க வீட்டுல பொறுக்கணும். நான் நினைச்ச மாதிரி எல்லாம் சந்தோஷமா வாழணும். பிரியா, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத. ஒழுங்கா வேலைக்கு போய் குடும்பத்தை கவனிக்கிற வழியை பாரு. மோகனின் வீட்டு பத்திரம் அது உரியவரிடம் இருப்பதுதான் நியாயம் என்று நினைத்தாள் பிரியாவின் அம்மா. மோகனின் நண்பன் மணியிடம் அதை கொடுக்கச் சென்றாள். காதல் துரோகியான பிரியாவுக்கு இதில் சுத்தமாக உடன்பாடில்லை. பேராசைக்கு அடிமைப்பட்ட பிரியா வீட்டு பத்திரத்தை திருப்பிக் கொடுப்பாளா அல்லது மோகன் ஆத்மாவின் கோபத்திற்கு ஆளாவாளா? சத்யாவின் மரணம் அவர் மனைவி சகுந்தலாவிற்கு ஒரு பெரிய பாடம். ஆனால் பிரியா இதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. காரணம், பிரியா நடக்க ஆசைப்படவில்லை, பறக்க ஆசைப்பட்டாள். விளைவு 2 உயிர் பலி. ஆனாலும் பிரியாவுக்கு ஒரு தைரியம். தன்னை உருகி உருகி காதலித்த மோகனின் ஆத்மா தன்னை எவ்வாறு கொலை செய்யும் என அவள் தன்னை மாற்றிக்கொள்வதாகவும் இல்லை. வினை விதைத்தவன் அதை அறுத்துத்தானே ஆக வேண்டும். பார்க்கலாம். மணி, என்ன ஆண்டி? வாப்பா. எங்களை மன்னிச்சிருப்பா. என் புருஷன் செஞ்ச பாவத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு. இந்த பத்திரத்தை வச்சு என்ன செய்யணுமோ அதை நீ செஞ்சிருப்பா. அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். இருக்கிற வரைக்கும் கூழோ கஞ்சியோ சாப்பிட்டுக்கிட்டு நாங்க நிம்மதியா வாழணும். இன்னும் 1 வாரத்துல நாங்க அந்த வீட்டை காலி பண்ணிடுறோம். இந்தப்பா, என் வீட்டுக்காரர் எழுதி வாங்கின பத்திரம். ஏய் பிரியா, யாருக்கிட்ட இந்த பத்திரத்தை இவன்ட்டு கொடுக்க பாக்குற நீ? இத கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் நடுத்தரவுல நிக்கிறதா? மூகன் ஒரு அனாதை பையன். அவன்தான் செத்து போயிட்டான். அவனுக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஒருத்தர் கூட கிடையாது. எவன் சொத்தையும் இவனுக்கு தூக்கி கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட தலையெழுத்தா? ஏய், உனக்கு இவ்வளவு நடந்து அறிவு வரலையாடி? செஞ்ச பாவம் போதும்டி. நாளைக்கு பொழுது எப்படி விடிய போகுதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. 1 வாரத்துல வீட்டை காலி பண்ற நீ வந்துட்டு வீரப்பா சொல்லிட்டு இருக்க. எப்படி வீட்டை காலி பண்ணுவ? உங்க அப்பா என்ன பேங்கா வச்சிருக்கான்? கேட்ட உடனே தூக்கி கொடுக்கறதுக்கு? இல்ல நீதான் நோட் அடிக்கிற மெஷின் வச்சிருக்கியா? கேக்குற பணத்தை உடனே எடுக்க முடியுமா உன்னால? கொடுத்தவனும் போயிட்டான், வாங்கினவனும் போய் சேர்ந்துட்டான். எவனும் நம்ம கிட்ட லா பாயிண்ட் பேசி இதெல்லாம் வாங்க முடியாது. இது எங்க அப்பா எனக்காக சேர்த்து வச்ச சொத்து. ஹலோ, நீங்க பாட்டுக்கு ஓவரா பேசிட்டே இருக்கீங்க. இதென்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? அடுத்தவனை ஏமாத்தி சேர்த்த சொத்து. இது என் ஃப்ரெண்டு மோகன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சொத்து. அப்போ அதுக்கு என்ன இப்போ? இத உன்கிட்ட கொடுத்துட்டு நாங்க என்ன சிங்கி அடிக்க போறதா? உங்க அப்பா மாதிரி அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுறவன் நான் இல்ல. மோகன் என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கான், எனக்கு பின்னாடி இந்த சொத்து எல்லாத்தையும் அனாதாசிரமத்துக்கே கொடுக்க சொல்லியிருக்கான். மோகன் என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? பிரியா, எனக்கு பின்னாடி இந்த வீடு, என் சொத்து எல்லாமே உனக்கு தானே சொல்லியிருக்கான். அதனால தான் நான் அவனை லவ் பண்ண. ஏய் நிறுத்துறி.
உழைச்ச காசுதான் உடம்புல ஒட்டும். அந்த தம்பியோட ஆசைப்படி அனாதை ஆசிரமத்துக்கு தான் கொடுக்கணும். வேணாம் பிரியா, பத்திரத்தை கொடுத்துரு. அம்மா, நாமளும் இப்ப அனாதைதான். உன் புருஷன் என்னத்தை சம்பாதிச்சு வச்சிருக்காரு? எப்படியோ இத வாங்கிருக்காரு. இருக்கிற வரைக்கும் இத வச்சு நிம்மதியா இருந்துட்டு போயிட்டே இருப்போம். பாவ புண்ணியம் எல்லாம் பார்த்தா நம்ம வாழ முடியாது. எவனை நம்பி பிரயோஜனம் இல்ல. நமக்கு சப்போர்ட்டா இருந்த 2 பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. போதும், இனிமே எவனையும் நம்ப நான் தயாரா இல்ல. இத வச்சு புத்திசாலித்தனமா பொழைக்கிற வழிய பார்க்கலாம். நான் வரேன். ஏய், நாம அனுபவிச்சதெல்லாம் போதாதா? அந்த மோகனுக்கு செஞ்ச துரோகத்துக்கு உங்க அப்பாவும் கபிலனும் போய் சேர்ந்துட்டாங்க. நீயாவது இனி திருந்துரி. பணம் பணம்னு அலையாத. அம்மா, பணம் தாம்மா உலகம். உன்கிட்ட பணம் இல்லாட்டி ஒரு பையன் உன்னை மதிக்க மாட்டான். இந்த காலத்துல நேர்மையா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமா. உனக்கு இஷ்டம்னா என் கூட வா. லோ பாயிண்ட் பேசாத இருந்தா இங்கே இரு. ஏய், என்ன மன்னிச்சிருங்க தம்பி. அவகிட்ட பேசி எப்படியாவது அந்த பத்திரத்தை வாங்கி தரேன். அவ ஏதோ விரக்தியில இப்படிலாம் பேசிட்டு போறா. ஆண்டி, உங்க பொண்ணு பிஹேவியர் ரொம்ப மாறி போச்சு. இப்படிலாம் இருந்தா ரொம்ப கஷ்டம். ஒரு நல்ல டாக்டரா பார்த்து அவளை குணப்படுத்த பாருங்க. மோகனின் ஆத்மாவிடம் மன்னிப்பு கேட்டது என்னவோ பிரியாவின் அம்மா சகுந்தலா. ஆனால் மன்னிப்பு கேட்க வேண்டியது பிரியா. பேராசை இப்பொழுதும் அவள் கண்ணை மறைத்து விட்டது. மோகனின் ஆத்மா எத்தனையோ வாய்ப்புகள் கொடுத்தும் அதை தட்டி கழித்து விட்டாள் பிரியா. பிரியாவின் துரோகம், மோகன் ஆத்மாவின் கோபம். இனி மோகனின் ஆத்மா என்ன செய்ய போகிறது?